பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அமைச்சராக இருக்கக்கூடிய பிரதாப் சந்திரா சாரங்கி அப்படிங்கிறவர் தலையில அடிபட்டு ரத்தம் கொட்டுகிறது. அப்படியான ஒரு நிலையில் தான் இன்னொரு எம்பி, பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த எம்பி முகேஷ் ராஜ்புத் அப்படிங்கிறவருக்கும் பாத்தீங்கன்னா அவரும் பலமா தாக்கப்பட்டு கீழே விழுறாங்க. இவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. காங்கிரசுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வேலையில மோடி அவர்களே நேரடியாக களத்தில் குதிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போ பாத்தீங்கன்னா மோடியுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, காங்கிரசுக்கு இண்டி கூட்டணிக்கு ஒரு பெரிய ஒரு அடி கொடுக்கணும், இந்த விவகாரத்தில் அடி கொடுக்கணும். எப்படி நாடாளுமன்றத்தில் அதாவது பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களை வசைபாடக்கூடியவர்கள் இருக்காங்க, இதுக்கு கடுமையான கண்டனங்களை டிவிக்கே தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லி கருத்துக்களை முன் வச்சுட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அம்பேத்கரையும் டிவிக்கே கொண்டாடுகிறது. அதாவது பெரியார் அம்பேத்கர் அதாவது மாநாடு நடந்து முடிந்த டிவிக்கே மாநாட்டில் எல்லா தலைவர்களையும் சட்டமேதை அம்பேத்கர் முன்னிலைப்படுத்தியிருந்தாங்க. இந்த ஃபுட்டேஜ்ல இவர்கள் கொடுத்தது போல அங்கு ராகுல் காந்தி மூலமாகத்தான் இங்க தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தால், அல்லது காங்கிரஸ் உடைய எந்த எம்பிக்கள் மூலமாக இவர் தாக்கப்பட்டாங்க, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த வாய்ப்பை மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்துவாங்க. அப்ப ஆயுதமாக பயன்படுத்துறாங்க அப்படின்னா இந்திய கூட்டணிக்கு, குறிப்பாக ராகுல் காந்திக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய செக் பாரதிய ஜனதா கட்சி மூலமாக விடுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். டிஎன் மீடியா நோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். நாடாளுமன்றத்தில் ஒரு பூகம்பம் வெடிச்சிருக்குன்னே சொல்லலாம் சார். இப்போ தற்போது அங்கே பார்த்தீங்கன்னா பல கலவரங்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். டெல்லியில இப்போ தற்போது நிலைமை என்னவா இருக்கு சார்? அதாவது இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் காலையில் கூடினதுல இருந்தே எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவுக்கு எதிரான கோஷங்களை தான் முன் வச்சாங்க. அதன் பிறகு நாடாளுமன்றம் வெளிநடப்பு அப்படிங்கிற நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள், காங்கிரஸில் ஐஎன்டி அலையன்ஸில் இருக்கக்கூடிய எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. என்ன ஆர்ப்பாட்டம் அப்படின்னா, அமித்ஷா மன்னிப்பு கேட்கணும், அதை தாண்டி அவர் பதவியிலிருந்து விலகணும் அப்படிங்கிற கோஷங்களை முன் வச்சாங்க. இப்படியான ஒரு நிலையில் தான் பாரதிய ஜனதா கட்சியும் அதில் இருக்கக்கூடிய அலையன்ஸ் எம்பிக்களும் அவங்களும் அதே நாடாளுமன்ற வளாகத்தில் அது போன்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. என்ன ஆர்ப்பாட்டம் அப்படின்னா, அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி இழிவுபடுத்துகிறது அப்படிங்கிற நிலையில் இவங்களும் ஒரு போராட்டத்தை ஈடுபட்டாங்க. இப்படியான நிலையில தான் ரெண்டு தரப்புக்கும் இடையில அங்கு ஒரு தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கு. இந்த தள்ளுமுள்ளி ஏற்படுவதற்கான காரணம், ராகுல் காந்தி அந்த வளாகத்தில் இருந்து உள்ள செல்வதற்கு முற்படும் போது, அதாவது நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து உள்ள பார்லிமெண்ட் அவைக்கு செல்ல முற்படும் போது அங்கு பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்களால் தடுத்து நிறுத்தப்படுறாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது. இந்த தள்ளுமுள்ளின் காரணமாகத்தான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அமைச்சராக இருக்கக்கூடிய பிரதாப் சந்திரா சாரங்கி அப்படிங்கிறவர் தலையில அடிபட்டு ரத்தம் கொட்டுகிறது. உடனே அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு முதல் உதவி செய்து அவருக்கு சிகிச்சைக்காக அனுப்புறாங்க. அப்படியான ஒரு நிலையில் தான் இன்னொரு எம்பி, பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த எம்பி முகேஷ் ராஜ்புத் அப்படிங்கிறவருக்கும் பார்த்தீங்கன்னா அவரும் பலமாக தாக்கப்பட்டு கீழே விழுறாங்க. இவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்றத்தில் பரபரப்பு மென்மேலும் அதிகரிக்குது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் காங்கிரஸ் தரப்பில் இருந்தும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை பொறுத்த வரைக்கும் காலில் அடிபட்டு எனக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை அதன் பிறகு ஒரு கடிதம் மூலமாக தெரியப்படுத்துகிறாங்க. இப்படி நாடாளுமன்றத்தில் ரெண்டு தரப்புக்கும் இடையில மோதல் உச்சகட்டத்தை எட்டுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாடாளுமன்றம் அப்படிங்கிறது மக்களுக்கான ஒரு அவை, மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அவை. ஆனால் இந்த முறை நாடாளுமன்றம் துவங்கியதில் இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் இந்த நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் பணிகள் அங்கே பேசப்படலை. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது பாஜகவுக்கு செக் வைக்கணும் அப்படிங்கிற நிலையில் தான் இந்த நாடாளுமன்றத்தில் அவங்க அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விவகாரத்தை கையில் எடுத்து களமாடுறாங்க. இப்படி களமாடும் போது தான் அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக பகவானுடைய பேரை சொன்னா கூட சொர்க்கம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கு பேசும்போது இது போன்ற ஒரு கருத்துக்களை முன்வைப்பதை பார்க்கும்போது பிளான் பண்ணியோ அல்லது அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தணும் அப்படின்னோ இது போன்ற ஒரு கருத்துக்களை முன்வச்சதாக பார்க்க முடியல. ஒரு யதார்த்தமாக, ஏன்னா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கருடைய சட்டங்களை நீங்கள் முடக்கக்கூடிய வேலையில் பாரதிய ஜனதா கட்சி செயல்படுகிறது, பிரதமர் மோடி அவர்கள் செயல்படுறாங்க அப்படிங்கிற கோஷங்களை தான் இவங்க முழுவதும் வைக்கிறாங்க. அம்பேத்கர் அப்படிங்கிற குரல்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றம் முழுவதும் எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்படுது. இப்படியான ஒரு சூழ்நிலை தான் கொஞ்சம் எமோஷன் அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. முன்வைக்கும் போதுதான் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும், அதாவது பாஜக அரசுக்கு எதிராக எந்த ஆயுதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு ஆயுதமும் இல்லாமல் இருந்த எதிர்கட்சிகளுக்கு இது முக்கியமான ஒரு ஆயுதமா கையில் கிடைக்குது. இந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு தான் அம்பேத்கரை இழிவுபடுத்திட்டாங்க, அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த வாரத்தை கையில் எடுத்து களமாடுறாங்க. இந்த அமித்ஷா அவர்கள் பேசிய விவகாரம் தான் இவர்கள் அம்பேத்கரை இழிவுபடுத்தினாங்க அப்படின்ற கருத்துக்களை முன்வைத்து தான் இன்னைக்கு காலையில் நாடாளுமன்ற
நாடாளுமன்றத்தில் வெளிநடப்பு போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லாத மக்கள் பணிக்கு மக்கள் சேவைக்கான நிலையை கடந்த நிலையில் தடை போடக்கூடிய ஒரு செயலாக தான் நம்ம பார்க்க முடிகிறது. அப்படியான ஒரு சூழ்நிலை தான் இந்த மோதலை பொறுத்த வரைக்கும் அங்கே நடந்திருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விவாதத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அங்கு அமளி துமளியில் நாடாளுமன்றத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ அமித்ஷா பேசிய பிறகு அமித்ஷாவுடைய விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத இவங்க கைவிட்டுட்டாங்க. ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றுவதற்கான நிலையில தான் சென்றுகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா மெஜாரிட்டி அவங்க பக்கம் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துட்டாங்க, மக்களவையிலையும் அப்ரூவ்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அதை தடுக்க முடியாது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் குறித்து பகவான் குறித்த கருத்துக்களை முன் வச்சது தான் இவங்க கையில் எடுத்து அங்கே அமித்ஷா பதவி விலகணும். என்ன காரணம் அப்படின்னா அமித்ஷா பதவி விலகணும், அமித்ஷா மன்னிப்பு கேட்கக்கூடிய கோஷங்களை முன்வைத்தால் அது நடைபெறாது. காரணம் என்ன அப்படின்னா இப்போ பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பாஜக தலைவர்களை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு அடுத்த நிலையில் அமித்ஷா இருந்துகிட்டு இருக்காங்க. மோடியுடைய ரைட் ஹேண்ட் அப்படின்னு கூட அமித்ஷா அவர்களை சொல்லலாம். அப்போ மோடியுடைய ரைட் ஹேண்ட் மீது நம்ம இது போன்ற ஒரு விவகாரங்களை வைக்கும்போது அங்கே வந்து மன்னிப்பு கேட்பதற்கோ அல்லது அவர் பதவி விலகுவதற்கோ ஒரு சூழல் உருவாகாது. அப்போ பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நிலையில் எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துறாங்க. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கும் கோடிக்கணக்கான வாக்குகள் தலித் சமுதாய வாக்குகள் அம்பேத்கரை முன்னிலைப்படுத்தி கொண்டாடக்கூடிய தலித் சமுதாய வாக்குகள் கோடிக்கணக்கான வாக்குகள் இருந்துகிட்டு இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் பாஜக இடம்பெற்றிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் தலித் சார்புடைய கட்சிகள் நார்த்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அங்கே அங்கம் வகுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்சிகளோ அல்லது வந்து அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய அம்பேத்கரை கொண்டாடக்கூடிய பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களோ இந்த வார்த்தை பெரிய அளவில் கண்டுக்கல. இதை யார் கையில் எடுத்து களமாடுறாங்க அப்படின்னா இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய அம்பேத்கரை கொண்டாடக்கூடிய கட்சிகளும் தான் இதை பெருசுபடுத்துறாங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க, திமுக ஈடுபட்டு இருக்காங்க, இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் ஈடுபடுறாங்களே தவிர வேற யாரும் கிடையாது. அப்போ இதை வந்து அவங்களுக்கு கிடைத்த ஒரு முக்கியமான வாய்ப்பாக அவங்க பயன்படுத்துறாங்க. இப்படி பயன்படுத்தக்கூடிய நிகழ்வு தான் அங்கே நடைபெறுது. ஆனால் இது அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்காது, அவர் பதவி விலகுவதற்கான ஒரு சூழலும் உருவாகாது அப்படின்னு நம்ம தெளிவாகவே சொல்ல முடியும். ஓகே சார், ஒரு சில தினங்களாகவே அம்பேத்கரை பற்றி ஒரு சர்ச்சை எழுந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம் சார். என்னன்னா அம்பேத்கரை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. இப்போ தற்போது தொடர்ந்து டிவிகே கட்சியாக இருக்கட்டும், இப்போ அமித்ஷா அவர்கள் பேசினதாகவும் இருக்கட்டும் சார், அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது டிவிகேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிவிகே வந்து எந்த விதமான ஒரு அறிக்கையும் வெளியிடலை. அம்பேத்கர் குறித்து மிகப்பெரிய அளவில் பூகம்பமாக வெடிக்கிறது. இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்து அமித்ஷாக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. அப்போ அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட நிலையிலையும் டிவிகே வந்து எந்த ரிப்போர்ட்டையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கருத்துக்களை வந்து எதிர்க்கட்சிகள் தமிழ்நாட்டில் திமுக போன்ற எதிர்க்கட்சிகள் அதில் இருக்கக்கூடியவங்க வெளியிட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அதன் பிறகு டிவிகே சார்பில் விஜய் அவர்களும் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களை வசைபாடக்கூடியவர்கள் இருக்காங்க, இதுக்கு கடுமையான கண்டனங்களை டிவிகே தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லி கருத்துக்களை முன் வச்சுட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா அம்பேத்கரையும் டிவிகே கொண்டாடுகிறது. அதாவது பெரியார் அம்பேத்கர் அதாவது மாநாடு நடந்து முடிந்த டிவிகே மாநாட்டில் எல்லா தலைவர்களையும் சட்டமேதை அம்பேத்கர் அவர்களையும் முன்னிலைப்படுத்தியிருந்தாங்க. இப்படியான சூழ்நிலை ஒரு கருத்துக்களை டிவிகே முன் வச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்பேத்கர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அம்பேத்கர் விவகாரம் தான் இன்னும் ஒரு சில தினங்களுக்கு இது பெரிய அளவில் இருக்கும். ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இது புஷாகி போய்விடும் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா இப்போ இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நடந்த நிகழ்வு. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த நிகழ்வு மூலமாக இப்போ பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் வந்து போலீஸில் புகார் அளிச்சிருக்காங்க. இதே தலைப்பில் இந்த சைடு வந்து போலீஸில் புகார் அளிச்சிருக்காங்க. இப்போ வந்து பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அணி அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்து பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தான். ஏன்னா ஒரு அமைச்சர் ஒரு எம்பி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் வந்து எம்பியை பொறுத்த வரைக்கும் ராஜ்புத் அவர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் வந்து ஒரு எமர்ஜென்சி பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் முதல் நிலையில் சென்று புகார் கொடுத்திருப்பதன் மூலமாக இந்த ஆங்கிள் தான் போலீஸை பொறுத்த வரைக்கும் விசாரணைக்கு உள்ள வருவாங்க. அப்போ போலீஸ் வந்து அங்கே விசாரணை மேற்கொள்ளணும்னா அங்கு சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களுடைய அனுமதி பெற்ற பிறகு தான் உள்ள இறங்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா அவர்கள் அனுமதி கொடுத்தால் போலீஸை பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அங்கே களத்தில் இறங்குவாங்க. அப்போ களத்தில் இறங்கும் போது அங்கே இவர்கள் வந்து அந்த தள்ளுமுள்ள ஈடுபட்ட பகுதிகள், அங்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைச்சர் எம்பிக்கள் தாக்கப்பட்ட பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்களை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறா அப்படிங்கிற கேள்விகளும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு அங்கே அத்துமீறி நுழைய முற்பட்டவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே அத்துமீறி நுழைய முற்பட்டாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வெடிக்கப்பட்டது, வெடிகுண்டு வெடிக்கப்பட்ட நிகழ்வுகள் இப்படியெல்லாம் நடந்த பிறகு இந்த நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு.
சிசிடிவி கேமராலாம் எல்லா பகுதியிலுமே சிசிடிவி கேமரா இருக்குது. அப்போ கண்டிப்பாக அங்கே சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கும். அப்போ இந்த சிசிடிவி கேமராவில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் எடுத்து போலீஸை பொறுத்த வரைக்கும் செக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த ஃபுட்டேஜில் இவர்கள் கொடுத்தது போல் அங்கு ராகுல் காந்தி மூலமாகத்தான் இங்கே தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தால், அல்லது காங்கிரஸுடைய எந்த எம்பிக்கள் மூலமாக இவர் தாக்கப்பட்டாங்க, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரதாப் சந்திரா சாரங்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியை தான் சுட்டி காட்டுறாங்க. ராகுல் காந்தி ஒரு எம்பியை தள்ளி விட்டாங்க, அந்த எம்பி என் மீது விழுந்ததன் மூலமாக தான் எனக்கு மண்டையில் அடிபட்டுச்சு, மண்டை உடஞ்சிச்சு அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ அவர் சொல்வது போல ராகுல் காந்தி தள்ளிவிட்ட எம்பி மூலமாக தான் இவருக்கு மண்டை உடஞ்சிச்சு அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஃபுட்டேஜை பொறுத்த வரைக்கும் சொன்னது போல ராகுல் காந்தி மூலமாக இருந்துச்சு அப்படின்னா ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்வதற்கான ஒரு சூழல் உருவாகும். அப்போ பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இந்த வாய்ப்பை வந்து அவங்க பயன்படுத்திக்குவாங்க. எப்படி அமித்ஷா அவர்கள் பேசிய விவகாரத்தை இந்தி கூட்டணியை பயன்படுத்தியதோ ராகுல் காந்தி பயன்படுத்தினாரோ அதே போல இங்கு தாக்கப்பட்ட நிகழ்வு பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். அப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த வாய்ப்பை மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்துவாங்க. அப்போ ஆயுதமாக பயன்படுத்துறாங்க அப்படின்னா இந்தி கூட்டணிக்கு, குறிப்பாக ராகுல் காந்திக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய செக் பாரதிய ஜனதா கட்சி மூலமாக விடுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதன் தலைவராக வருவதற்கு மம்தா பானர்ஜி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மம்தா பானர்ஜிக்கு தான் அங்கே ஆதரவு பெருகிட்டு இருக்கு. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஆதரவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ராகுல் காந்தி மட்டும் கிடையாது, காங்கிரஸ் கட்சியை ஓரங்கட்ட வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் மம்தா பானர்ஜி செயல்பட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இப்போ ராகுல் காந்தி இப்போ கையில் எடுத்து அமித்ஷாவுடைய பேச்சை கையில் எடுத்து களமாடிய விவகாரம் தோல்வி கண்டு ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது நிலைக்கு சென்றாங்க அப்படின்னா, இங்க பார்த்தா மம்தா பானர்ஜி இந்தி கூட்டணிக்கு தலைவியாகுவதற்கு ஒரு வாய்ப்பு பிரகாசமாக கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக பாஜகவுக்கு எதிராக களமாடினாலும் அவர்கள் வகுக்கக்கூடிய வியூகங்கள் அங்கு தவிடுபடி ஆக்கப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியால் செல்லாத விஷயமா சென்றுகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இந்தி கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமை வகுப்பது சரியானதாக இருக்காது. காங்கிரஸுடைய தலைமை அப்படின்னா காங்கிரஸ் கட்சி எப்படி அழிந்து தேய்ந்து போய்கிட்டு இருக்கோ அதே போல இந்தி கூட்டணியும் காணாமல் போய்விடும். அப்போ இந்தி கூட்டணிக்கு துடிப்பாக செயல்படக்கூடிய ஒரு தலைவர் வேண்டும் அப்படிங்கிற நிலையில் தான் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிலையிலையும் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட போகிறது அப்படிங்கிறத நாம சொல்ல முடியும். ஓகே சார், இந்த அமித்ஷா வெர்சஸ் ராகுல் காந்தி விவகாரத்தை மோடி அவர்கள் எப்படி கடந்து போவார் சார்? மோடி அவர்கள் கடந்து போவார் அப்படிங்கிறத தாண்டி இந்த அமித்ஷா அவர்கள் விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்த அடுத்த நிமிஷமே மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில், ட்விட்டர் பக்கத்தில், எக்ஸ் பேஜில் அவங்க அவருடைய கருத்துக்களை வெளியிட்டாங்க. கருத்துக்கள் என்ன அப்படின்னா, கடந்த காலங்களில் 1950ஆம் ஆண்டு வாக்கில் அம்பேத்கர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகள், காங்கிரஸ் கட்சி எப்படியெல்லாம் அம்பேத்கரை பழி வாங்கியது, பழி தீர்த்து கொண்டது. பொது தேர்தலில் அம்பேத்கரை தோற்கடித்தது காங்கிரஸ் கட்சி தான். அதே நேரத்தில் சட்டமன்ற இடைத்தேர்தலையும் தோற்கடித்தது காங்கிரஸ் கட்சி தான். பாரத ரத்னா விருது இந்த காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் நீண்ட காலம் ஆட்சி செய்தும் பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு வழங்கப்படலை. இது போன்ற கருத்துக்கள் எல்லாமே அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் மோடி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சீக்கிரத்தில் தன்னுடைய சோசியல் மீடியாவில் இது போன்ற கருத்துக்களை பகிர மாட்டாங்க. மோடி அவர்கள் இந்த சம்பவம் நடந்த உடனே கருத்துக்களை பகிர்றாங்க அப்படின்னா காங்கிரஸுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வேலையில் மோடி அவர்களே நேரடியாக களத்தில் குதிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா மோடியுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, காங்கிரஸுக்கு இந்தி கூட்டணிக்கு ஒரு பெரிய ஒரு அடி கொடுக்கணும், இந்த விவகாரத்தில் அடி கொடுக்கணும். எப்படி நாடாளுமன்றத்தில் முடக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டாங்களோ, இனி எதிர்வரக்கூடிய காலங்களில் நாடாளுமன்றத்தை முடக்க முடியாத அளவுக்கு இந்த விவகாரத்தை பயன்படுத்தி, அதாவது இந்த எம்பிக்கள், அமைச்சர்கள் தாக்கப்பட்ட விவகாரத்தை பயன்படுத்தி பெரிய அடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் பிரதமர் மோடி அவர்களுடைய செயல்பாடு இருக்கும், அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த விவகாரத்தில் இந்தி கூட்டணி செதறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா, அதான் நம்ம ஏற்கனவே தெரிவிச்சோம் இல்லையா, மம்தா பானர்ஜி தலைவராகணும் அப்படிங்கிற நிலையில இருந்துகிட்டு இருக்காங்க. சரத் பவார், அகிலேஷ் யாதவ், சிவசேனாவுடைய சஞ்சய் ராவத் பல பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப கட்சிகள், பல கட்சிகள் அங்கே ஆதரவு பெருகிட்டு இருக்கும் போது இங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜியுடைய தலைமையை ஏற்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவை ஆண்ட ஒரு கட்சி, நீண்ட நெடிய காலம் ஆட்சி செய்த கட்சி. அந்த ஆட்சி செய்த கட்சி ஒரு மாநில கட்சியுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி தலைமையின் கீழே சென்றுச்சு அப்படின்னா அந்த கட்சி அழிஞ்சிருச்சு, இல்ல செத்து போயிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜி தலைமையை ஏற்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்ப காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒருவர் தலைவராக அமரணும். அப்படி இல்லைன்னா இந்திய கூட்டணி தலைவர் இல்லாத ஒரு கூட்டணியாகவே, ஒரு ஆர்கனைசர் டீமை கொண்ட ஒரு அமைப்பாகவே தற்போதைய நிலையில் எப்படி செயல்பட்டு இருக்கோ அதே போல செயல்படணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்புவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த தலைவர் இல்லாமல் இந்திய கூட்டணி செயல்படுவதுதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், பல மாநில தேர்தலில் காங்கிரஸ் இந்திய கூட்டணி தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகளா இருந்துச்சு அப்படிங்கிறத மம்தா பானர்ஜி போன்ற தலைவர்கள் வந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா அப்ப இந்திய கூட்டணிக்கு ஒரு தலைவர் தேவைப்படுகிறது. அப்ப அந்த தலைவர் அப்படிங்கும்போது மம்தா பானர்ஜி தான் முதல்நிலைப்படுத்தப்படுவாங்க, காங்கிரஸ் பின்னடைவை சந்திக்கும். அப்ப காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்திய கூட்டணியில தொடர முடியாத ஒரு சூழல் உருவாகும்.
அப்போ இந்திய கூட்டணிக்கு தலைவராக ஒரு புது ரத்தத்தை பாய்ச்சணும், புதிய நபரை கொண்டு வரணும், அதிரடியாக செயல்படக்கூடியவங்களை கொண்டு வரணும், பாஜகவுக்கு எதிராக களமாடக்கூடியவங்க ஒருத்தரை கொண்டு வரணும். அப்படிங்கும்போது அங்கு மம்தா பானர்ஜி முதல் நிலையில் வருவாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி இந்திய கூட்டணியிலிருந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா இந்திய கூட்டணியும் பலவீனம் அடையும், காங்கிரஸ் கட்சியும் காணாமல் போய்விடும். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.